நம்ம சிவகுமார் சார் நீங்க செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? ஏன்னா நான் பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சேனே. அப்படியா? செல்லமா கூப்பிடுறது வந்து ஷிவு, பட் ஜென்ரலா நான் அவரை கூப்பிடுறதே அத்தான் தான் கூப்பிடுவேன். But ரொம்ப ஆசையா சிவாத்தான். இவர்தான் பிக் பாஸ் 6ன்னா இப்போ இவர்தான் கண்டென்ட். இவர் இருக்கிறதுனால தான் அந்த ப்ரோக்ராம்னு ஒன்று எல்லாரும் பார்க்குறாங்க. அவரோட டைலாக் மட்டும் ஒன்று டைலாக் அவர் அதான் அந்த லெட்டர் சத்தப்பேல நாரப்பேல என்ன பண்ணிக்கிறேன் நீ? என்னது இது சத்தப்பேல செத்தப்பையில ஃபேப் ஸ்டார் ஐகானிக் அவார்ட்ஸ் எடிஷன் 3ல இப்போ என் கூட சுஜா வர்ணி அண்ட் சிவகுமார் சார் இருக்காங்க. ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. பொறாமையா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்க. அவ்வளவு அழகா. ஏன் உனக்கு ஏன்டா வைத்திருச்ச? அவ்வளவு அழகா இருக்காங்க. கியூட்டா இருக்காங்க. நீ இந்த பக்கம் வேணா, அந்த பக்கம் போயிரு. நீங்க தான் கியூட்டா இருக்கீங்க. இஸ் இட்? திஷ்டி கழிக்கிற காட்சி சொன்னது நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்க. பரவாயில்லண்ணே. அப்படியாவது எடுத்து போனோம். பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனுக்கான ஒரு விருதுக்காக மட்டும் கிடையாது, எப்போதுமே நீங்க நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கப்பலாவும் இருந்திருக்கீங்க. அது நான் உங்கள் நேர்காணல் செஞ்சது மூலியமா நான் உணர்ந்த ஒரு விஷயம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மேடை. இல்லை, இதை விட வேற என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து கல்யாணம் வந்து ஜஸ்ட்டு ஒரு லவ்வை விட ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே வேறு டிவர்ஸ் பண்ணிட்டுறாங்க. ஸோ ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள்னு கொடுக்கும்போது எல்லா அவார்டுக்கும் ஈக்குவலான ஒரு அங்கீகாரமாக இருக்குது இன்ஸ்பைரிங் கப்புள்ன்றது. இன்னும் மேலும் மேலும் இது எங்களை வந்துட்டு தட்டுற மாதிரி இருக்குது. ஒன்றாவே இருங்கடா, இன்ஸ்பைரிங் கப்புள் கொடுத்துட்டோண்டான்ற மாதிரி இருக்குது. அதனால் பயமாக இருக்குது. ஆமாம், அதனால் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து ஃபைசா அவங்க ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் இந்த அவார்டில் வந்துட்டு அவங்க இதை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஃபைசா. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இந்த இடத்துல? டெஃபினட்டாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப யூனிக்கான ஒரு அவார்ட், பெஸ்ட் இன்ஸ்பைரிங் ரியல் கப்புள் அவார்ட். பிபி ஜோடிகள் இவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவார்ட் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப யூனிக்காக இருந்தது. கேட்கும் போது பெருமையாக இருந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்ம ரெண்டு பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்களே, சிவா தான் என்ன தான் இது அப்படின்னு, இதை நோக்கியே போவோம் அப்படின்னாங்க. நிச்சயமா திரைத்துறையில் தம்பதிகள் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்க நேரத்தில் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணே, இவ்வளவு காலம் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பொம்மைகள் போலவே உங்கள் பையனும் ஒரு அழகான பொம்மை குட்டி, இந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற டிப்ஸு சொல்லுங்கள். இல்லை, குடும்பம் தான் மெயின். ஃபஸ்ட்டு வேலை, காசு, இந்த ஜெயிக்கிறது, வெற்றி, இதெல்லாம் வந்துட்டு நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக தூங்க முடியும். தேவைக்கேற்ற எல்லாமே தேவைக்கேற்ற இருந்தனாவே சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆசைகள் வந்துட்டு மனுஷனை வந்து விடாது எப்பயுமே. ஸோ வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக எப்படி இருந்தாலுமே அந்த சந்தோஷம் குடும்பம் அப்படி இருந்தாலே வந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்படி ஜெயிக்கணும், அப்படி வெற்றி பெறணும், நம்ம ஓரத்தில் அதுக்கான ஒர்க் பண்ணால் போதும். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை விட்டுட்டோம்னா அப்போ தான் நம்ம நிம்மதியை இழந்துடுறோம். ஸோ குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷமாகிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம், வெற்றியும் கிடைக்கும். அதுதான் எல்லாமே. ஸோ அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். மேம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிவகுமார் சார் நீங்கள் செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? ஏன்னா நான் பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சேனே. அப்படியா? செல்லமா கூப்பிடுறது வந்து ஷிவு, பட் ஜென்ரலா நான் அவரை கூப்பிடுறதே அத்தான் தான் கூப்பிடுவேன். அத்தான். ஓ, நார்மலாவே எப்பயுமே அப்படிதானா? அத்தான் தான் கூப்பிடுவாங்க. லவ் பண்ற டைம்ல சிவா அத்தானோட அம்மா வந்து நீ அவரை அத்தான் தான் கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தை அத்தையோட கண்டிஷன் கிடையாது, அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தெரியாது. நான் ஷிவுன்னு கூப்பிடுவேன், நீ இவ்வளோ அழகாக ஷிவுன்னு கூப்பிட்றேன், நீ அதை அத்தானே கூப்பிட்டுக்கோ, அத்தானா இதுதான் மீனிங் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. பழைய காலத்து படத்துலலாம் அத்தான் ரொம்ப ஆசையாக கூப்பிடுவோம். பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. அத்தானா வந்து அக்கா வீட்டுக்கார அத்தான்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அத்தான்றவர் வந்து நமக்கு பிடிச்சவங்களை வந்து கூப்பிட்றது, கணவர், கட்டிக்க போகிறவர், அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்க அம்மா மீனாட்சி அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சார் எப்படி கூப்பிடுவாருன்னு நான் பல பேர் வச்சு கூப்பிடுவேன். சுஜுன்னுவேன், நான் தான் சுஜுமான்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. தாய் கிழவி, இப்ப தாய் கிழவின்னு கூப்பிடுவேன். மன உளைச்சல். நீங்க கோவமா ஒரு தடவை, அன்பா ஒரு தடவை அத்தான்னு கூப்பிட்டு காட்டுங்க.
அன்பை வந்து எப்படி கூப்பிடலாம்? நல்லா வைக்கப்பட்டு அன்பான்னா டெய்லி அப்படிதான் கூப்பிடுவாங்க. கோவமா இருக்கும்போது அந்த அத்தான்லாம் வராது. கோவமா இருக்கும்போது சிவான்னு வரும். சிவா அப்படின்னு சிவான்னு கூப்பிட்டாலே கோவமா இருக்கு. இல்லைன்னா அது வரைக்கும் அதெல்லாம் நான் கூப்பிடவே மாட்டேன். அப்படி சிவா வராது. தானே எப்பவுமே அந்த மாதிரிலாம் நான் கோவமா இப்ப அத்தான்னு கூப்பிட்டதே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க அண்ணன். இல்ல கோவமா கூப்பிட மாட்டேன். ஜஸ்ட் நான் அப்படி பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். ஓகே ரைட் ரூட் மாறுது அப்படியே. நெத்தி சுட்டி அந்த இது தெரிஞ்சிடும் டக்குன்னு வந்துடுறது. ரொம்ப ஆசையா சிவா தான். கோவமா ஒருக்கா கூப்பிட்டதே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்களா? கோவமா ஒருக்கா கூப்பிட்டு விட்டுங்க. சிவா தான். இதுதான் அந்த அத்தான்னா இவ்வளவுதான் கோவம் வரும். அத்தான் வரும்போதே கோவத்துக்கு இடமெல்லாம் போயிருதுல. அதோட முடிச்சுக்கிட்டா பெட்டர். அப்புறம் ஒரிஜினலாவே சந்திரமுகியா மாறி. அடுத்ததான் உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் வந்து வச்சிருக்கோம் நாங்க. ஓகே டடா எஸ் காட்டாத என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். கையில போட்டோ இருக்கு. கண்டிப்பா அதுல என்னவோ டக்குன்னு காமிச்சிட்டீங்க. டக்குன்னு காமிச்சாரு. பாத்துட்டீங்களா? பாத்தீங்களா? சரி ஓகே சரி இத கட் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணுங்க. ஒண்ணு எடுக்கணுமா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சு நீங்க ஒண்ணு அவங்க ஒண்ணு. ஓகே. ஆஹா 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 கரெக்ட்டா எடுத்துறோம். அடடடடடா. சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சோ இவர்தான் பிக் பாஸ் 6ன்னா இப்ப இவர்தான் கண்டென்ட். இவர் இருக்கிறதுனால தான் அந்த ப்ரோக்ராம்னு ஒன்று எல்லாரும் பார்க்குறாங்க. வேற யாருமே இங்கே எதுவுமே பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் ஒருத்தர் தான் காமெடி எமோஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விளையாடவும் செய்கிறாரு, வேலையும் பார்க்குறாரு. கண்டென்ட்டு விஜய் டிவிக்கு வந்து தயவு செய்து உள்ள இருங்க அப்படின்னு எல்லாரும் கெஞ்சி கேட்குற அளவுக்கு, உலகநாயகனே கெஞ்சி கேட்குற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட் நம்பர் ஜிபி முத்தான. முன்னாடியிலேருந்தே அவர் அந்த லெட்டர் படிக்கலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி. வெறித்தனமான ரசிகர்கள் நீங்களும் ஒருத்தர். ஆமாம் பார்ப்பேன். ரசிகர்கள் இருந்த விட நம்மளோட வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ வந்து அதை நான் ரசிப்பேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் இப்போ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட பவரை பாருங்க. எல்லாம் கமல் சார் வரைக்கும் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சொல்றாரு, நீங்க நல்லா விளையாடுறீங்க உள்ளே இருங்க ப்ளீஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் ஒரு பவர். ஸோ ஐ திங்க் இவர்தான். சார் எங்களை வெளியே அனுப்பிடாதீங்க ப்ளீஸ்னு கண்டஸ்டன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல கமல் சாரே இருப்பா அப்படிங்கிறாருன்னா பிக் பாஸும் சொல்றாரு நீங்க நல்லா விளையாடுறீங்க பாருங்க, உங்க பையன்ட்ட எல்லாம் பேசியிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு எல்லாரும் அவரை உள்ள பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டான ஒரு கரெக்டான ஆளு. அவரோட டைலாக் மட்டும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா. டைலாக் அவர் அதான் அந்த லெட்டர் சத்தப்பேல நாரப்பேல என்ன பண்ணிக்கிறேன் நீ என்னது இது சத்தப்பேல. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒருக்கா சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல எனக்கு வராது. சாரி இல்ல செத்த பையில என்ன பார்த்து சொன்னது ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க கையில சும்மா நானே சொல்லிக்கிட்டேன். என் கையில வந்து she is very cute actually. எனக்கு பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு பிடிச்சிருச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனனி. பட் இவன் சாரி நானே அதை சொல்லக்கூடாது. ஆனால் நான் ஷோ பார்க்கறது இல்லை. ஏன்னா தீபாவளி டைமாக இருக்கிறனால கொஞ்சம் பிஸியாக இருக்கு. பட் அப்பப்போ இந்த ப்ரொமோவில் வந்து பார்ப்பேன். ஸோ அதில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக, அந்த வீட்டில் ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணுன்னா அது இந்த இவங்க தான். ரொம்ப சிரிக்காத. ரொம்ப நன்றி. பட் ஆனால் நல்ல பேர் தானே இருக்கு. ஜனனி நல்ல பேரா தான் இருக்கு. ஆனா அவங்க செய்யறதெல்லாம் நல்ல பேரை கொடுக்குதாங்கிறத நீங்க எதுவுமே பார்த்து. அந்த வீட்ல ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு கியூட்டானா அது ஆனா என்ன நடக்குது? பாவம் பிள்ளைய தூக்கி ஜெயில போட்டாங்க. வருத்தமா இருக்குண்ணே. நல்லா 2 நாள் சாப்பிடல. கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. நான் எடுத்த காடை சேஃப், நானும் சேஃப், இவரும் சேஃப், எல்லாரும் சேஃப். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாங்கள் உங்களை பார்த்து எப்போதும் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கணும். ஃபேப் ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட் சார்பாகவும் எஸ்எஸ் மியூசிக் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.